இதில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல் மாநாட்டிலேயே நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அவங்க வந்து அந்த ரேம்ப் போட்டிருந்தாங்க. விஜய் வந்து நடந்து வந்து தொண்டர்கள் எல்லாத்தையும் பார்த்து கையை அசைக்கணும் அப்படின்னு. அதை தான் நம்ம பார்த்துருப்போம். அவங்க கொடுத்த எல்லா துண்டையும் எடுத்து தன்னோட தோள்களில் போட்டுக்கிட்டாரு. அதே போல மதுரையிலையுமே கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டருக்கு அந்த ரேம்ப் போட்டிருக்காங்க. இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு தொண்டர்களை பார்த்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை பார்க்கறதுக்காக, நம்ம பேச்சை கேட்கறதுக்காக, நம்ம அரசியலை வந்து முன்னெடுத்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அவங்க வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த ரேம்ப்ல வந்து ஒரு 800 மீட்டர் வந்து அவர் தொண்டர்கள் எல்லாத்துக்கும் கையை செஞ்சு பார்த்துட்டு போக போறாரு. இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தொண்டர்கள் வந்து ஒரு கேடயமா வச்சுக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்தி சீட்டுக்கான பேரத்தை தான் அவங்க உயர்த்திட்டே இருக்காங்களே தவிர, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் அவங்க பேரத்தை உயர்த்துவதற்கும் தான் தொண்டர்களை பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி தொண்டர்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை. மேடையில் ஒரு பேச்சு பேசுறது, ஆனால் தனியாக ஒரு தொண்டர் போட்டோ எடுக்க போனால் கூட அவங்ககிட்ட முகம் சொல்லிக்கிறது, கோவப்படுறது, தள்ளி விடுறது.